أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவருடைய பேர் அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 26வது நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக அவன் நம்மீது விதித்த அந்த கடமையை நிறைவேற்றியதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையிலே தந்தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியினுடைய பலனாக மறுமையிலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். மறுமையில நாம் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை அடையக்கூடியவர்கள் தான் பாக்கியம் பெற்றவர்கள். அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் புத்திசாலிகள். அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுடைய அந்த அருள் பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த அருள் பாக்கியத்தை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் சோரப்பாதை என்ற அந்த தலைப்பிலே அந்த சொர்க்கத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் தெரியவிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்திலே நுழைந்து விட்ட அந்த மூமின்களோடு அல்லாஹ்வுடைய உரையாடல். சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் அல்லவா, அந்த சொர்க்கவாசிகளோடு அல்லாஹ் தஆலா பேசுவான், அழைத்து பேசுவான். நம்ம நேற்றைய தினத்திலே நாம் அல்லாஹுவை, அந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பாக்கியம், அது எப்படியெல்லாம் பார்ப்பார்கள் என்கின்ற அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம தெரிந்தோம். இங்க நாம் தெரிய வேண்டியது, அந்த சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்ட அந்த மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களை அழைக்கிறான். சொர்க்கவாசிகளை நினைக்கவானா, அழைப்பான். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்திலே அதை பற்றி தெளிவாக சொல்லி காண்கிறான். 43வது அத்தியாயத்தில அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் போது அவன் சொல்லி காண்பிக்கிறான். யா இபாதி லா ஹவுஃபுன் அலைக்கும் அல்யௌம் வலா அன்தும் தஹ்சனுன் الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون. இது அல்லாஹ்வுடைய அழைப்பு. யாரை அழைக்கிறான்? மூமின்களை அழைப்பான், சொர்க்கவாசிகளை அழைப்பான். இந்த அழைப்பு யா இபாதி, என்னுடைய அடியார்களே,
எப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாத் அடியார்கள் என்ற அந்த வார்த்தையை தன்னோடு சேர்த்து சொல்கிறானோ, இபாதி என்னுடைய அடியார்களை என்று அவர் குறிப்பிட்டால் அது மூமின்களைத்தான் குறிக்கும், நல்லவர்களைத்தான் குறிக்கும். தீயவர்களை அல்லாஹ் தஆலா அப்படி அழைக்க மாட்டார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சிறப்பிக்கிறார். அப்படி அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், யா இபாதி என்னுடைய அடியார்களே, லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம். அல் யௌம்னா இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. உங்களுக்கு கடந்த காலங்களிலே சென்று இழந்து விட்ட எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யோம் இன்றைய தினத்திலே. இன்றைய தினத்திலே என்ன? அந்த சொர்க்கத்தில நுழைந்த இந்த நாள் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கவலை என்பதே கிடையாது, பயம் என்பதே கிடையாது. இங்க அமல் என்பது கிடையாது, இங்கே கஷ்டம் என்பது கிடையாது, இங்க அந்த கடமை செய்யணும் இந்த கடமை செய்யணும் என்பதெல்லாம் கிடையாது. துனியாவில தான் அதெல்லாம். துனியா தாருல் அமல். துனியா என்பதுதான் அமல் செய்யக்கூடிய இடம், கடமைகளை நிறைவேற்றுகின்ற இடம், கட்டுப்படுகின்ற இடம், கண்காணிக்கப்படுகின்ற இடம். ஆனால் மறுமை தாருல் ஜஸா. தாருல் ஜஸா, அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக வேண்டி கூலி கொடுக்கின்ற ஒரு இல்லம். அதனால இங்க எந்த பயமோ எந்த அச்சமோ எதுவும் இல்லாம சுதந்திர பறவையாக நீங்கள் வாழுங்கள், அனுபவியுங்கள். காரணம் என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சொல்றான், இந்த மூமின்களாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஆமனு பி ஆயாத்தினா வ கானூ முஸ்லிமீன். அவர்கள் உலகத்திலே இருந்த காலத்திலே என்னுடைய ஆயத்துகளை நம்பினார்கள், என்னுடைய வசனங்களை நம்பினார்கள். நான் அவர்களுக்கு அருளிய வழிகாட்டியான இந்த பரிசுத்த வேதமாகிய குர்ஆனை முழுமையாக நம்பினார்கள். அதில் உள்ளதை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அந்த குர்ஆனில் உள்ளது பிரகாரம் அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்து முஸ்லிமீன், அவர்கள் முற்றிலுமாக முஸ்லிம்களாக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால அப்படிப்பட்ட காரணத்தினால் தான் நீங்கள் இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதனால உங்கள் மீது என்ன இல்லை? பயம் இல்லை, அச்சம் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் எங்கு பார்த்தாலும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களே, உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். எனவே நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள், சொர்க்கத்திலே நுழைந்து எங்கு வேண்டுமானாலும் போங்கள், அனுபவிங்க. நீங்களும் உங்களுடைய அஸ்வாஜுகளும், உங்களோடு உள்ளவர்கள், உங்களுடைய ஜோடிகள், உங்களுடைய துணைகள் எல்லோருமாக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் சொர்க்கத்திலே எங்கு வேண்டுமானாலும் உலாவாருங்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு கிடைக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட அழைப்புக்கு யாரும் அழைக்கப்படுகின்றவர்களாக நாமும் ஆக வேண்டுமே. அவன்தான் பாக்கியசாலி, அவன்தான் புத்திசாலி. இந்த அல்லாஹ்வுடைய அழைப்பு கிடைக்காதவன் பாக்கியம் இழந்தவன், துர்பாக்கியம் உடையவன், தோல்வி அடைந்தவன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் காப்பாற்றுவன், வெற்றியாளர்களுடன் நம்மை சேர்க்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொர்க்கத்திலே பிரவேசியுங்கள். நீங்களும் உங்களுடைய ஜோடிகளும் உங்களுடைய துணையும் உங்களுடைய மனைவி மக்கள் தகுதியானவர்கள் அத்தனை பேர்களும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சொர்க்கத்தை அனுபவியுங்கள். யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாபின் மின் தஹபின் வ அக்வாபின். அவர்களுக்கு அங்கே சுத்தி 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 கொண்டு வந்து கொடுவார்கள் தங்க தட்டுகளிலே. பிஸிஹாபின் மின் தஹப்,
தங்க தட்டுகளிலும் தங்க கோப்பைகளிலும் அவர்களுக்கு இனிமையான பானங்கள், நீரூற்றுகள், அற்புதமான அழகான குடிபானங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஃபீஹா மா தஸ்தஹில் அன்ஃபுசு, அந்த சொர்க்கத்திலே அவர்களுடைய மனம் விரும்புகின்ற, மனம் ஆசைப்படுகின்ற என்னென்ன உண்டோ, என்னென்ன மனம் ஆசிக்கிறதோ, நேசிக்கிறதோ, விரும்புகிறதோ அத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கும். இதை விட என்ன வேணும்? அல்லாஹ் அக்பர். இதை விட என்ன அல்லாஹ் தஆலா சொல்லும், உன் மனம் என்ன நினைக்கிறாய் அனுபவிமா. உலகத்துல முடியுமா? உலகத்துல மனசுல நினைச்சதை அனுபவிக்கலாம் என்ற ஒரு மனிதனை காட்ட முடியுமா? இல்ல, உலகத்துல சாத்தியமற்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், மனசு நினைச்சது, மனசுல அவன் என்ன நினைச்சாரோ அது அவன் அனுபவிப்பான். வதலத்துல் அயுனு, கண்கள், கண்களெல்லாம் என்ன செய்யும்? குளுமையாகும். அந்த இன்ப வாக்கியங்களை பார்த்து பார்த்து ரசித்து கண்கள் குளிர்ச்சியாகும். வஅன்தும் ஃபீஹா காலிதூன், நீங்கள் அந்த சொர்க்கத்திலே என்றென்றைக்கும் நிலைத்து விடுவீர்கள். அது குறுகிய கால வாழ்க்கை அல்ல, 50-60 வருஷத்து வாழ்க்கை அல்ல. கூடி போனா 100 தாண்டி விட்டால் கிண்ணத்தான் இல்லை. 100 இல்லை, 1000 இல்லை, 2000 இல்லை, காலமாக என்றென்றும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருங்கள். அனுபவிக்கின்ற இல்லம் அது. வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா, வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா, அந்த ஜன்னத்து தான், அந்த சொர்க்கத்து தான் உங்களுக்கு அனந்தரமாக தரப்படுகிறது. வராதத்து சொத்து. அல்லாஹ் சொல்றா, மூமின்களுடைய வராதத்து சொத்து என்னது? சொர்க்கம். இங்க விட்டுட்டு போறதில்ல. வீட்டையும் பங்களாவையும் தோட்டத்தையும் எஸ்டேட்டையும் தங்கத்தையும் அது இதெல்லாம் வராதத்துக்கு. இது போட்டு கைவிட்டு போயாச்சு. அது இங்க துணியால முடிஞ்சது. நீ மறுமையில நீ பெறுகிறாரா, அதுதான் உண்மையான வராதத்து. சொர்க்கத்தை எவன் அடைக்கிறான் அதுதான் வராது வாரிசு. அதுதான் சொல்றான், ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அந்த நற்காரியங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை அனந்தரமாக தருகிறான். சொர்க்கத்தை யார் சொல்றா? இது சொர்க்கத்தை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய சர்வ அதிகாரம் உள்ள சர்வாதிகாரி அந்த ரப்பு. அவன் நினைத்தாலே எதுவும் செய்ய முடியும். யாரையும் தூக்கி நரகத்துல வீசலாம், யாரையும் தூக்கி சொர்க்கத்துல, அங்க எவரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் ரப்பு, பவர்ஃபுல். அந்த ரப்பு சொல்லக்கூடிய உத்தரவாதம் போய் சொல்லுவானா? அவன் வாக்கு மாறுவானா? அப்படிப்பட்ட அந்த ரப்பு தன்னுடைய நல்லடியார்களுக்கு, அந்த ஈமான்தார்களுக்கு கொடுக்கின்ற நற்செய்தி, நற்செய்தி சொர்க்கத்துல பார்த்து அழைச்சால் சொல்றான். அப்ப எப்படி இருக்கும் சொர்க்கத்தை அறியக்கூடியவங்க? அந்த ரப்புடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவர்களுக்கு மனம் குளிருமா குளிராதா? மனம் சந்தோஷப்படுவா படாதா? மனம் சந்தோஷப்படும். லக்கும் ஃபீஹா ஃபாக்கிஹத்துன் கஸீரத்துன் மின்ஹா தஅகுலூன், உங்களுக்கு அங்கே பல வர்க்கங்கள், என்னென்ன பல வர்க்கங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நோம்பு தரக்கூடிய நேரத்துக்கு 2 பேர்த்தம்பழம், 2 திராட்சை பழம் இல்லை, மலை போட்ட பல வர்க்கங்கள், அதிலேயே நீங்கள் மிதக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா பாக்கியங்களும் என்னுடைய அடியார்களே உங்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டது. அனுபவிராஜா அனுபவி என்று யார் சொல்வாளாம்? அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்துல எல்லாம் சொல்ல முடியுமா இந்த மாதிரி? இதுதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அழைத்து அவர்களோடு உரையாடுகின்ற பாக்கியம். பாக்கியங்களில் எல்லாம் உச்சகட்டமான பாக்கியம் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பேச்சை கேட்க வேண்டும், அந்த ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பை கேட்க வேண்டும், அவனுடைய நற்செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும், அங்கே நிலையா இருக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறார். அந்த இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு வழி என்ன? சும்மா கிடைக்குமா? சும்மா தந்து விடுவானா? கஷ்டப்படாமல் கிடைக்குமா? அன்பு சோதர்களே, ஒரு பழம் வாங்கி சாப்பிடறா இருந்தா, ஒரு மாதுளை பழம், அழகான நல்ல மாதுளை ஒரு வாங்கி சாப்பிடறா இருந்தா
அதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும், அதை உற்பத்தி செய்வதற்குண்டான விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுகிறான். சும்மா வருமா சாதாரண ஒரு பழத்தை உண்டு பண்ணுவதற்கு? ஆனால் மறுமையிலே அப்படி அல்ல அவர்களே. எந்த கஷ்டமில்லாமல் கிடைக்கிறது. அந்த சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு விலை கொடுக்க வேண்டும், விலை கொடுக்க வேண்டும். சும்மா வாங்க முடியாது. உலகத்தில் ஒரு மாதளத்தை பழத்தை வாங்குறதுக்கு 100, 150, 200 சொல்லி கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது உற்பத்தி ஆகி கஷ்டப்பட்டு வளைந்து வருவதற்கு எத்தனையோ கட்டங்களை கடந்து அது நமக்கு கிடைக்கிறது. இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஆனால் மறுமையிலே நீ நினைத்த மாத்திரத்திலேயே உன் கண் முன்னால் அப்படியே கொலையாக அப்படியே ஆடி ஆடி அப்படியே கிடைக்கும் நிற்கும். அப்படியே ஆடி ஆடி வரும். அப்படியா வாழப்படும் அப்படியே வரும். அப்படியே வந்தாலும் அப்படி கிடைக்கிறதுனா என்னடிதான் ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ்ஷான வர்க்கங்கள். அது கிடைக்க வேண்டுமானால் உழைக்கணுமா வேண்டாமா? ஒரு விவசாயி எப்படி ஆண்டுதோறும் ஆண்டு முழுக்க உழைச்சி அது பாதுகாத்து கண்ணை என்ன ஊற்றி உழைக்கிறானோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை மலை மேல வேண்டுமானால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், அந்த ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். கையேந்தி யாரம்பே என்னை படைத்தவனே, இறைவா இந்த பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு, அந்த பாக்கியத்தை அடைவதற்கு தகுதியானவனையாக என்னை ஆக்கியாள்வா, அந்த பாக்கியத்தை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை தடையையும் அகற்றி விடியாவா. கேட்கணுமா வேண்டாமா? கேட்க. எனவே அன்புக்குரிய சோதர்களே, இனி நான் அதோடைய பாதை, சொர்க்க பாதை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.